ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்மளோட சமையல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரசம், சாதம், அதுக்கு அவியல் கூட்டாக வச்சுருக்கேன். தோசைக்கு சட்னி, கார சட்னி செஞ்சுருக்கேன். கார சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லி என்னோடய சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். விருப்பப்பட்டால் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவியலுக்கு நான் எல்லா காயும் எடுத்து வச்சுட்டேன். நம்மகிட்ட என்னென்ன காய்கள் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இப்படியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்மளோட வேலைகள் இப்படி தான் போகுது. டெய்லி ரொட்டீன் இது தான். மார்னிங் எந்திரிக்க, சமையல் செய்ய, பசங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ வச்சு கொடுக்க, அவங்க வாட்டி கிளம்பிடுவாங்க வச்சு கொடுத்த உடனே. பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருப்போம். பட் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப பாவம் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா இதையும் மெயின்டைன் பண்ணி குழந்தைகளையும் பார்க்குறதுலாம் பெரிய விஷயம். பட் அந்த குழந்தைகளுக்காக நம்ம இவ்வளோ பண்ணுறது, அவங்க விவரம் தெரிஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பி. இங்கிட்டு ரசத்துக்கும் அப்படியே சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டேன். வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பாருங்கள், சமையல் முடிக்கிறோம், எப்படி தான் பாத்திரம் செய்கிறதுன்னு தெரியாது. பாத்திரமும் சேர்ந்துடும். ஸோ அதையும் நம்ம இது பண்ணணும். பாத்திரத்தையும் ஒரு சைடு கழுவி போடணும். ரசமும் எடுத்து வச்சுட்டேன். முருங்கைக்காய் இருந்துச்சு. அப்படி இந்த அவியலுக்கு எப்போயுமே நான் ஒரு பாதி வெந்த பிறகு தான் முருங்கைக்காய் போடுவேன். ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சிரும். அதனால் நான் இப்போ போடுறது முருங்கைக்காவை. யாராவது பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பட் அதுக்காக நம்ம யாராவது கூப்பிடவா முடியும், வாங்க உட்காருங்க நம்ம சமையல் செய்யலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ மார்னிங் எப்போயுமே நம்மளே தான் செஞ்சு ஆகணும். ஸோ இப்படியெல்லாம் அவியல் ரெடி பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. நம்ம வேலை செய்யும்போது பாருங்கள், எதுவுமே பசிக்கவே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் சாப்பிட்ணுன்னு நினச்சா இவங்க நம்ம பாருங்களேன், நம்ம பாதி வேலையை முடிச்சிருப்போம். அப்போ தான் எழுந்துச்சி டீ வேணும், காஃபி வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணி ஒரு டைமிங்கில் நம்ம கொடுத்தாகணும். நான் இப்படி ஏதாவது தேங்காய் கட் பண்ணும்போது நானே 2 பீசஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன். கேரட் இதெல்லாம் கட் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் 2 பீசஸ் எடுத்து போட்டுக்குவேன். என்னென்ன சாப்பிடணுன்னு தோணுதோ கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு என்னோடய வேலையை நான் கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாம் அலசி எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தா டக்குன்னு தோணுச்சு, தோசை வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு கார சட்னி வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா கொஞ்சம் உரப்பாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் கார சட்னி பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் எடுத்து கார சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். தக்காளி, வெங்காயம், தேங்காய், வத்தல் கொஞ்சம் உங்களுக்கு காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வத்தல் சேர்த்து அரைச்சிருங்க. செமையாக சூப்பராக இருக்கும். மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். இப்போ நம்ம 2 தோசை சாப்பிடுவோம், ஒரு இடத்துல 4 தோசை சாப்பிடுவோம். ஸோ இப்படி கார சட்னி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு என்ன, இவங்க இப்படி இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளோட லைஃப் எப்படி ரொட்டீன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ எல்லார்ட்டையும் போய் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறலாம். விட்டுட்டு நம்ம வேலையை கன்டினியூ பண்ண வேண்டியதான். அப்போனா தான் நம்ம லைஃப்பில் அடுத்த நிலைமைக்கு போக முடியும். இவங்க பேசுகிறாங்க, இவங்க சொல்கிறாங்களேன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லெவல் அப்படியே தான் இருக்கும். நம்ம லெவல் மூவ் ஆனால் தான் நம்மளோட குழந்தைகள் லெவலும் மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனோம். நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா செய்வாங்க, பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஏன்னா குழந்தைகளை பார்க்கணும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் குழந்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாத்து வளர்த்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போகிறோமோ அப்போனா தான் அதனோட லைஃப்பும் உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த குழந்தைகளுக்காக நம்மளோட ஜாப்பை விடுறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம அவங்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆனால் பட் என்ன, நம்மளோட பேஷன் என்னவோ அதை கன்டினியூ பண்ணணும். பட் எனக்கு நான் படிச்சிருக்கேன், எல்லாம் செய்கிறேன். பட் என்னோடய குழந்தைக்காக நான் இப்படி இருக்கோம். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கோம். ஸோ யூடியூப் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது. ஆல்ரெடி சமையல் இதெல்லாம் எல்லாருமே பண்ணுறது தான். பட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து போடுறோம்.
இதை வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ், அதில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறது, இது சூப்பராக இருக்குது சிஸ்டர், இதை இப்படி ட்ரை பண்ணுங்கள், இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு இப்படிலாம் கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய யூடியூப்பில் இப்படி ஒரு ஜேர்னி போகிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.